வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் டைம் PhD படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1 லட்சம் வீதம் 2000 மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வகையில் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்றது, இதுக்கு யார் யார் சைன் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் இருந்தது. ஸோ இந்த ஃபுல் டைம் PhD படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் டேட்டுக்கு இன்னும் 12 நாட்கள் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, எழிலகம், சேப்பாக்கம், சென்னை என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழகத்தை சேர்ந்த ஃபுல் டைம் PhD படிக்கக்கூடிய ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் மதம் மாறிய கிறிஸ்துவ ஆதிதிராவிடர் இனத்தை சேர்ந்த ஃபுல் டைம் PhD படிக்கக்கூடிய புதிய மாணாக்கர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு அரசாணை எண் 72 மூலம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்குண்டான ஃபுல் டீட்டெயிலான வீடியோ நம்ம ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம், நீங்க அங்கிருந்து பார்த்துக்கலாம். இதுக்குண்டான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 28/2/2025. அதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷனை சென்று சேர வேண்டிய முகவரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, எழிலகம், சேப்பாக்கம், சென்னை 6,05,000 முகவரிக்கு தான். ஸோ 28/2 மாலைக்கு அப்புறம் சென்று சேரக்கூடிய விண்ணப்பங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்த்தோம். இது பார்ட் டைம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதில் பங்கு பெற முடியாது. ஃபுல் டைம் PhD படிக்கக்கூடிய ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள், ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் மதம் மாறிய கிறிஸ்துவ ஆதிதிராவிட மாணவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ இதில் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை ஆன்லைன்ல எப்படி வாங்குறது, அதுக்குண்டான வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்தேன், நீங்க அங்கிருந்தும் பார்த்துக்கலாம். அதே போல் ஊக்கத்தொகை வேண்டி விண்ணப்பிக்க முதுகலை பட்டத்தில் 55% மதிப்பெண் பெற்றிருந்தால் மட்டுமே நீங்க விண்ணப்பிக்க முடியும். வயது வரம்பு ஆண்களுக்கு 50க்கு மிகாமலும் பெண்களுக்கு 55க்கு மிகாமலும் இருக்க வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் டீடைல் நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி இந்த PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க அங்கிருந்தும் பார்த்துக்கலாம். அதே போல் இந்த எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி இங்க நம்ம பார்த்துக்கலாம். இந்த லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் இங்கேயே இருக்கு. இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி தான். ஸோ நம்ம ஃபில் பண்ண அப்ளிகேஷன் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். இது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ மாணவர் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும். அதே போல் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி அதோட உங்க பிரின்சிபலோட சைன் கம்பல்சரி வேணும், வித் சீல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அதே போல் இங்க இருக்கிற பாக்ஸ்ல செக் பாக்ஸ் தான் பண்ணணும். பாலினம் ஆனா பெண்ணா, 3ஆம் பாலினம் தவிர அதை நீங்க குறிப்பிட்டு டிக் அடிச்சுக்கங்க. உங்களுடைய பிறந்த தேதி என்னவோ அந்த பிறந்த தேதி மென்ஷன் பண்ணிக்கங்க. நீங்க எந்த இனத்தை சேர்ந்தவர், ஆதிதிராவிடர், பழங்குடியினர், கிறிஸ்துவ ஆதிதிராவிடர், மதம் மாறிய அவர்கள்னா SCC, அதுல எந்த ஆப்ஷனும் நீங்க அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சாதி உட்பிரிவின் பெயர், சாதி சான்றிதழ் எண் கம்பல்சரி உங்களுக்கு வேணும். சாதி சான்றிதழ் மென்ஷன் ஆகிக்கிறத கரெக்டா எழுதுங்க. அனைத்துமே கேபிட்டல் லெட்டர்ல எழுதுங்க. மாற்றுத்திறனாளியா, ஆம் எனில் ஆம், இல்லை எனில் இல்லை. பெற்றோரின் பெயர், தாய், தந்தை இவர்களுடைய பெயர் அனைத்துமே கேபிட்டல் லெட்டர்ல எழுதுங்க. பாதுகாவலர்கிட்ட இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட பேரை இங்க மென்ஷன் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களுடைய நிரந்தர முகவரி. நிரந்தர முகவரியில பாத்தீங்க அப்படின்னா கதவு எண் மற்றும் தெருவின் பெயர், கிராமம், நகரத்தின் பெயர், வட்டம், மாவட்டம், அஞ்சல் குறியீட்டு எண், உங்களுடைய தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, ஆதார் எண், இவை அனைத்துமே நீங்க கம்பல்சரி என்ட்ரி பண்ணணும். எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே போல் தற்போதைய முகவரி அஞ்சல் குறியீட்டு எண்ணுடன் நீங்க இப்ப பிரசண்டா எங்க வசிக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் அதை கொடுத்துருங்க. குடும்பத்தின் ஆண்டு வருமானம், வருமான சான்றிதழ் எண், அதாவது ஆண்டு வருமானம் பாத்தீங்க அப்படின்னா உங்க குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்கள் பெயரும் அதில் இடம் பெற்றிருக்க வேண்டும். அதே போல் லேட்டஸ்டா வாங்கின இன்கம் சர்டிபிகேட் தான், அந்த இன்கம் சர்டிபிகேட்டோட நம்பரை இங்க எழுதி வச்சிருங்க. முனைவர் பட்டம் பயில எந்த கல்வி அடிப்படையாக கொண்டு சேர்க்கை பெற்றுள்ளீர்கள், முதுகலையா இல்லது எம்பில்லா, PG அல்லது எம்பில். நீங்க PGனா PG செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ PGல என்ன படிச்சீங்க அந்த சப்ஜெக்ட் இங்க மென்ஷன் பண்ணிக்கங்க. அது எந்த பாடப்பிரிவு, ஸோ அந்த பாடப்பிரிவு என்னவோ அந்த பாடப்பிரிவை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. முதுகலை படிப்பில் பெற்ற தேர்ச்சி விழுக்காடு எவ்வளவு % நீங்க வாங்கினீங்களோ அது துல்லியமாக எழுத வேண்டும். 82.2, 82.5, 80 இந்த மாதிரி நீங்க கிளியரா எழுதணும்.
இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ல கொடுத்துக்கிற முக்கிய இன்ஃபர்மேஷன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆய்வியல் நிலைஞர் பட்டப்படிப்பில் பயின்ற பட்டம். இன்கேஸ் நீங்க எம்பில் படிச்சுட்டு நீங்க பிஹெச்டி பண்றீங்க அப்படின்னா எம்பில் எந்த சப்ஜெக்ட்ல, அது எந்த பாடப்பிரிவு, அதே மாதிரி நிறைஞர் பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்ற விழுக்காடு. ஸோ நம்ம வந்து பிஜி பண்ணதுனால வந்து இது வந்து எம்பில் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது இல்லை. நம்ம பிஜி மட்டும்தான் முடிச்சுட்டு டைரக்டா பிஹெச்டி வர்றோம். அடுத்தது முனைவர் பட்டம் பயிலும் கல்வியாண்டு. நீங்க எந்த வருஷத்துல ஜாயின் பண்ணீங்க? 24-25 கல்வியாண்டுனா அந்த முதலாம் ஆண்டு, 24-25 2ஆம் ஆண்டு படிக்கிறீங்கன்னா 2ஆம் ஆண்டு. ஸோ நீங்க இது அது வந்து இது ஃப்ரெஷ் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான். நீங்க ஏற்கனவே போன வருஷம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்க கொடுக்க வேண்டியது இல்லை. அது ரினியூவல் அப்ளிகேஷன் ஆல்ரெடி வந்திருக்கு. அந்த அப்ளிகேஷன் தான் நீங்க சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது 18ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முனைவர் பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் கல்வி நிறுவனத்தின் பெயர் மற்றும் முகவரி. நீங்க எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜோட அட்ரஸ். முனைவர் பட்டப்படிப்புக்கு அங்கீகாரம் வழங்கும் பல்கலைக்கழகத்தின் பெயர் மற்றும் முகவரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்ப கோயம்புத்தூர்ல படிக்கிறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்கு, இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. எந்த அப்ளிகேட்டட் யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டி வந்து பேர் இங்க மென்ஷன் பண்ணிக்கங்க. பிஹெச்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த என்ன உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ணல உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்க 20ல எழுதிக்குங்க. அப்புறம் இன்னொன்னு, எக்காரணத்தை கொண்டு போனஃபைட் சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. உங்களோட பேங்க் டீடைல்ஸ், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், எந்த பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி, எம்ஐசிஆர் கோடு, இது எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அனெக்சர் 1 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் கூட வைக்கிறீங்க? சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் நகல், ஆதார் நகல், மாற்றுத்திறனாளி எனின் அதற்குண்டான நகல், முனைவர் பட்டப்படிப்பு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், முதுகலை பட்டப்படிப்பு ஒருங்கிணைந்த மதிப்பெண் ஓவரால் மார்க் ஷீட், ஐவிஎல் நிறைஞர் பட்டப்படிப்பு ஒருங்கிணைந்த மதிப்பெண் ஓவரால் மார்க் ஷீட், வங்கி கணக்கு புத்தக நகல், இது எல்லாத்தையுமே இணைத்து விட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாணவரது கையொப்பம், உங்களோட சிக்னேச்சர், அப்புறம் உங்க கைடோட சிக்னேச்சர் வித் ஸ்டாம்ப், இதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இதுதான் அனெக்சர் 1ல நீங்க பண்ணக்கூடியது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது யாரு பண்ணுவாங்க? ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட். நீங்க எந்த கல்லூரியில் படிக்கிறீங்களோ அந்த கல்லூரி தான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து நீங்க செக் பண்ணி பாத்துங்க. மோஸ்ட்லி நீங்க தான் ஃபில் பண்ணி தர வேண்டியது வரும், கல்லூரி நிறைக்காது. ஸோ நீங்க வந்து இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா ஒன் கேஸ் அவங்க உங்களை ஃபில் பண்ணி தர சொன்னாங்கன்னா டீட்டெயிலா கரெக்டா மென்ஷன் பண்ணீங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃபீஸ் இருக்கு, அவங்க கிட்ட கேட்டுக்குங்க. ஸோ நீங்க கல்லூரியின் வகைப்பாடு, நீங்க எந்த விதமான கல்லூரியில் படிக்கிறீங்க? இப்போ நம்ம படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறும் கல்லூரி. ஸோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். கல்வி நிலையத்தின் பெயர் மற்றும் முழுமையான முகவரி, நீங்க எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜோட ஃபுல் டீடைல், காலேஜோட தொலைபேசி எண், நோடல் ஆபீசரோட தொலைபேசி எண், அவரோட இமெயில் அட்ரஸ். அதே மாதிரி பல்கலைக்கழகத்தின் யூனிவர்சிட்டியோட தொலைபேசி எண், நோடல் ஆபீசர் தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, மாணாக்கரின் பெயர், உங்களுடைய பெயர், உங்களோட பிஹெச்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மாணவரது ஆண்டு வருமானம், இன்கம் சர்டிபிகேட்ல எவ்வளவு இன்கம் போட்டீங்களோ அதே இன்கம் தான் இங்க போடணும், மாத்தி போட்டுறாதீங்க. என்ன பின்னால பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி முனைவர் பட்டம் கல்வி பயில எக்கல்வி தகுதியினை அடிப்படையாக கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளீர்கள், பிஜியா இல்ல எம்பிலா? ஸோ நம்ம வந்து பிஜி செலக்ட் பண்ணிட்டோம். அந்த பிஜில எவ்வளவு பர்சன்டேஜ் அது இங்க மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ எம்பில் நம்மளுக்கு அப்ளிகபிள் இல்லாதனால நம்ம இங்க டேஷ் போட்டோம். மாணாக்கர் கல்வி பயிலும் முறை முழு நேரமா பகுதி நேரமா? ஸோ இது அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அதனால நம்ம ஃபுல் டைம் சூஸ் பண்ணிட்டோம். மாணவர் முனைவர் பட்ட பயிலும் பாடப்பிரிவு சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்டை இங்க மென்ஷன் பண்ணிட்டோம். மாணவர் முனைவர் பட்டப்படிப்பு பயில தேர்வு செய்துள்ள ஆராய்ச்சியின் தலைப்பு என்ன டைட்டில்? ஸோ அந்த டைட்டில் நீங்க என்ன டைட்டில் படிக்கிறீங்களோ அந்த டைட்டிலை இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாணாக்கருக்கு முனைவர் பட்டப்பயில பல்கலைக்கழகம் அனுமதித்துள்ள அதிகபட்ச கால அளவு, உங்களுக்கு மேக்சிமம் டென்யூவர், நீங்க இந்த பிஹெச்டி முடிக்கிறதுக்கு உண்டான டென்யூவர் 5 ஆண்டு, அதுக்குள்ள நீங்க பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். தற்பொழுது 2024-25 முனைவர் பட்டம் பயிலும் ஆண்டு எது? ஃபர்ஸ்ட் இயர் தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இயரை சூஸ் பண்ணிட்டோம். கல்வி காலம் அளவு தொடங்கிய நாள், நீங்க காலேஜ்ல எப்ப அனுமதி கடிதத்தில் ஜாயின் பண்ணீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எண்ட் டேட், கால அளவு முடியும் நாள் எவ்வளவோ அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வி நிறுவன முதல்வர் அவர்களின் சிக்னேச்சர், அதாவது அவரோட சிக்னேச்சர் வித் ஸ்டாம்ப் இங்க வந்து இருக்கணும். அதே மாதிரி காலேஜோட ரவுண்ட் சீல் கம்பல்சரி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பல்கலைக்கழக பதிவாளர் அவர்களின் பெயர் மற்றும் கையொப்பம், நீங்க எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட ரெஜிஸ்டரோட சிக்னேச்சர் வித் சீல் வந்து கம்பல்சரி தேவை. அது இருந்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க.
அதுக்கப்புறம் ஒரு சர்டிபிகேட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த கல்லூரியில் தான் படிக்கிறீங்க, பிஹெச்டி படிக்கிறீங்க அப்படிங்கறத உறுதி செய்வதற்காகத்தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எந்த காலேஜோ அந்த காலேஜில இருந்து இதுல வந்து அவங்களோட பெயர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அவங்க வந்து பிஹெச்டி படிக்கிறதாகவும் இவங்க ஃபுல் டைம் பிஹெச்டி படிக்கிறதாகவும் அவங்க வந்து ஒரு சர்டிபிகேட் தர்றாங்க. இதுல எந்த சப்ஜெக்ட் மூலமா அவங்க பிஹெச்டி பண்ணாங்களோ அதையும் இங்க மென்ஷன் பண்ணி தான் இந்த ரிசர்ச் சூப்பர்வைசர் ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. இதை எல்லாமே இணைத்து நீங்க 28/2/2025க்கு முன் உங்களுடைய அப்ளிகேஷனை சென்னை எழிலகத்துக்கு அனுப்பணும். அதாவது ஆணையர் ஆதிதிராவிடர் நலதர ஆணையரகம், எழிலகம், சேப்பாக்கம், சென்னை இந்த முகவரிக்கு 28/2/2025க்கு பிறகும் விளம்பரம் வெளியேறதுக்கு முன்னரும் பெற்ற விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ முடிந்த அளவுக்கு 28/2/2025க்கு உள்ள உங்க அப்ளிகேஷன் அங்கே போய் சேர்ற மாதிரி பார்த்துக்குங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:45 மணி தான். அதுக்கு பிறகு போற விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. இந்த ஃப்ரெஷ் அப்ளிகேஷன்ல வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அங்கிருந்து நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிருங்க. இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன். பிஹெச்டி விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.